ஆகாஷ் தீப்பை வந்து நைட் வாட்ச்மேன் அனுப்பின மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது. ஆகாஷ் தீப் எதுக்குங்க அனுப்புனாங்க? நீங்க டெப்த்துக்காக தானே வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்கீங்க. வாஷிங்டன் சுந்தர் ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு ஆளு. ஒன் டவுன் போய் ஆடக்கூடிய ஒரு ஆளு. அவர அனுப்புங்க. உங்களுக்கு வந்து ரிஷப் பந்த புரொடெக்ட் பண்ணணும்னு இருந்தா, வாஷிய அனுப்ப வேண்டியது தானே. கரெக்ட். நல்ல மூவா இருந்திருக்கும். எக்ஸலன்ட் மூவா இருந்திருக்கும். சத்தியமா வாஷி ஆடி இருக்க மாட்டான். இன்னும் செகண்ட் திங் ஸ்மார்ட். வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு ஸ்மார்ட் கிரிக்கெட்டர். டிலே பண்ணியிருப்பாரு. ஷூ லேசா அவுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல உட்காந்து கட்டியிருப்பாரு. ஜாக் ராலி பண்ண மாதிரி. அதுதான் நீங்க வந்து அன்னைக்கு வந்து அந்த குதி குதிச்சிங்களா, இதெல்லாம் அலவுடு. சட்டத்துல இல்லாத, ரூல்ல இல்லாத எதுவும் அவர் பண்ணல. அவர் பண்ணதெல்லாம் எல்லாரும் பண்றது. அதே இடத்துல இந்தியன்ஸ் இருந்தாலும் பண்ணியிருப்பாங்கன்னு அன்னைக்கே என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்டா இதை போட்டு இவ்வளோ பேசுறீங்க? இந்தியன்ஸ் இருந்தாலும் பண்ணியிருப்பாங்கன்னு. ஆனா இந்தியன்ஸ் பண்ண தவற விட்டாங்க. இந்த கடைசியில ஒரு 2, 3 ஓவர் அவங்க சேவே பண்ணியிருக்கலாம். உள்ளேருந்து 10 தடவை ஆளுங்க வராங்கல்ல, பேட்டை மாத்து, கிளவுஸை மாத்து, பேடை கழட்டி போடு, கையில அடிபட்டிருக்குன்னு பேசு. டிலே பண்ண வேண்டியது தானே. அதை வாஷியா இருந்தா பண்ணியிருப்பாரு டெஃபினட்டா. அந்த இடத்துல கொண்டு போய் ஆகாஷ் தீப்பை கொண்டு போய் பேட்டிங் விட்டு, ஆகாஷ் தீப்பை என்ன எதுக்காக அவர் ஆகாஷ் தீப்பை உள்ள வந்தாரு? எனக்கு புரியவே இல்லை. என்ன லாஜிக்னு புரியல. விட்டுருங்க.